சனாதன தர்மம். மகாபாரதம். கிராமத்தில் வசிக்கும் அனைத்து வகையான மக்களுக்கும் வேள்வி செய்து கொடுப்பவனுக்கு செய்யப்படும் தானம் பயனற்றது. வேதங்களை வெறுப்பவன், சூத்திரனுக்காக சமைப்பவன், பிறப்பால் அந்தணனாக இருந்து தனது வகைக்குரிய தொழிலை செய்யாதவன் ஆகியோருக்கு அளிக்கப்படும் தானம் பயனற்றதே. ஒரு பெண் பூப்படைந்த பின்னர் திருமணம் செய்து கொள்பவன் வாழ்வும், பெண் பூப்படைவதற்கு முன்பே நிச்சயதார்த்தம் செய்து கொள்ள வேண்டும் என்று கூறப்படுகிறது. பெண்களுக்கு செய்யப்படும் தானமும், பாம்புடன் தொழில் செய்பவன், வீட்டு ஊழியம் செய்வதில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்பவன் ஆகியோருக்கு செய்யப்படும் தானமும் பயனற்றதே. இந்த 16 வகை தானங்களும் எந்த சிறப்பையும் கொடுக்காது. மனதில் அஞ்ஞானம் கொண்ட மனிதன் ஒருவன் அச்சத்தாலோ கோபத்தாலோ தானமளித்தால் தாயின் கருவறைக்குள் இருந்து அத்தகு தானத்திற்கான பலனை அனுபவிப்பது போல அனுபவிப்பான். அதனால் எந்த பலனும் இருக்காது. எந்த சூழ்நிலையிலும் ஒரு மனிதன் அந்தணர்களுக்கு தானமளித்தால் அவன் தனது முதிர்ந்த வயதில் அதன் பலனை சுவைப்பான். சொர்க்கத்தின் வழியை அடைய வேண்டும் என்று விரும்பும் ஒருவன் எந்த சூழ்நிலையானாலும் தான் விரும்பும் அனைத்தையும் அந்தணர்களுக்கு கொடுக்கலாம். யுதிஷ்டிரன் மார்க்கண்டேயரிடம் கேட்டான், 4 வகை மனிதர்களிடமும் தானமேற்கும் அந்தணர்கள் அடுத்தவர்களையும் தங்களையும் எந்த வழியில் பாதுகாக்கிறார்கள்? மார்க்கண்டேயர் கூறினார், ஜெபம், மந்திரங்கள், ஹோமம், வேத கல்வி ஆகியவற்றின் மூலம் அந்தணர்கள் ஒரு வேத படகை கட்டுகிறார்கள். அதை கொண்டு அவர்கள் தங்களையும் பிறரையும் காக்கிறார்கள். அந்தணர்களை திருப்தி செய்யும் மனிதனிடம் தேவர்களும் திருப்தி அடைகிறார்கள். உண்மையில் ஓர் மனிதன் ஓர் அந்தணனின் கட்டளையின் பேரிலேயே சொர்க்கத்தை அடைகிறான். ஓ மன்னா, உனது உடல் கபம் உண்டு பண்ணும் மந்தமான சிலேத்தும உடலாக இருந்தாலும் கூட நீ பித்ருக்கள், தேவர்கள் ஆகியோரை வழிபடுவதாலும் அந்தணர்களை மதிப்பதாலும் நிச்சயமாக நித்திய அருளிருக்கும் உலகங்களை அடைவாய். அறத்தையும் சொர்க்கத்தையும் விரும்புபவன் அந்தணர்களை வணங்க வேண்டும்.